வெல்கம் டு ஃபார்மர் சசி யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து சின்ன வெங்காயம் வந்து எப்படி பயிரிடுறோம் மற்றும் அதை வந்து எப்படி 45 நாட்கள் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து காடு ஓட்டி பாத்தி பிடிக்கிறாங்க நண்பர்களே. எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் வந்து அந்த காலத்து முறைப்படி வன்மட்டி வச்சு பாத்தி பிடிக்கிறாங்க நண்பர்களே. இந்த பாத்தி பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலிமா வெறும் காடை மட்டும் ஓட்டி அப்படியே பார்சல் எதுவும் ஓட்டாமல் அப்படியே பாத்தி பிடிக்கிறாங்க நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா டிராக்டர் மூலியமாகவே வந்து பார்சல் ஓட்டுற மாரி கால் ஓட்டுறது இந்த மாதிரி வந்துச்சு நண்பர்கள். ஆனால் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் வந்து கஷ்டப்பட்டு அந்த காலத்து முறைப்படியே வந்து பாத்தி பிடிக்கிறாங்க. வந்து இந்த காடு ஓட்டி வந்து 15 நாள் ஆச்சு. இடையில ஒரு மழை பெஞ்சனால ஏறி போச்சு நண்பர்களே. அதனால் அப்படியே நேராக பாத்தி பிடிக்கிறாங்க நண்பர்களே. இந்த பாத்தி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்குது நண்பர்களே. மிகவும் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே. நேச்சுரலாக பிடிக்கிறதுனால அப்படி மிகவும் அழகாக இருக்குது நண்பர்களே. இந்த பாத்தி பார்த்திங்கன்னா வன்மட்டி வச்சு அப்படி ஒவ்வொரு காலை வந்து மிகவும் பொறுமையாக நிதானமாக பிடிக்கிறாங்க நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு காலை பிடிக்கும்போது மூச்சு வாங்குறதுனால நின்று பிடிக்கிறாங்க நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மிகவும் பார்க்குறதுக்கு அனுகூல காட்சி இருக்குது நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் ஊன்றதுக்காக தண்ணி எடுத்து விட்ருக்கோம் நண்பர்களே. இந்த தண்ணி ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி மட்டும் நம்ம வந்து நம்ம வீட்டு தேவைக்காக வந்து இப்போதைக்கு ஒரு பாத்தி மட்டும் சிறுகீரை வந்து இது பண்ணியிருக்கோம் நண்பர்களே. சிறுகீரை ஒரு பாத்தி மட்டும் சிறுகீரை விட்டுருக்கோம் நண்பர்களே நம்ம வீட்டு தேவைக்காக. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாத்தி மட்டும் வந்து கத்திரி நாற்று வச்சுருக்கோம் நண்பர்களே. அதுவும் நம்ம வீட்டு தேவைக்காக மட்டுமே யூஸ் பண்ண மட்டுமே வச்சுருக்கோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து கீரை விதைச்சதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரி நாற்று வைக்கவும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சின்ன வெங்காயம் ஊன்றதுக்காக தண்ணி கட்டணும் நண்பர்கள். அது தண்ணி வந்து ஃபுல்லாக ஊறி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சின்ன வெங்காயம் ஊன முடியும். விதை வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுவும் காசு ரொம்ப அதிகம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கிணத்துல கம்மியாக இருக்கிறதுனால அடுத்த நாள் தான் நண்பர்களே வெங்காயம் ஊனணும். இந்த வெங்காயம் ஊனும்போது நண்பர்களே வீடியோ பிடிக்க ஆளுதுனால வெங்காயம் ஊனும் முறை மட்டும் நம்ம வீடியோவில் போடல நண்பர்களே. அதை வந்து எப்படி முளைக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துருப்போம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது நண்பர்களே. தண்ணி இருக்கிறத பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விதை வெங்காயம் ஊன்றி ஒரு 5 நாள் ஆன பயிர் நண்பர்களே. இதை பார்க்க பார்த்திங்கன்னா அப்படியே 2 இலையோ 3 இலையோ விட்டுட்டுருக்கு நண்பர்களே. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களே. ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்துருக்கும் நண்பர்களே இந்த விதை வெங்காயத்தை மட்டும். இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப லாங்கிலேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களே. அதே காட்டில் பார்த்திங்கன்னா வெறும் மண்ணுக்கு இடையில வந்து பச்சை பசேன்னு தெரியும் நண்பர்களே. அது ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா விதை வெங்காயம் ஊனும்போது நமக்கு வீடியோ பிடிக்க ஆளுறதுனால அது வீடியோ பிடிக்கல நண்பர்களே. இது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா 45 நாள் ஆன பயிர் நண்பர்களே. இந்த வெங்காயம் ஊனி 45 நாள் ஆச்சு நண்பர்களே. அதனால் வந்து இப்போ வந்து எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி காட்டுறோம் நண்பர்களே. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கிங் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இந்த பயிர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60 நாள் ஆச்சு அப்படின்னா காய் பெரிய வந்துட்டு நண்பர்களே. அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிடலாம் நண்பர்களே. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் மற்றும் விவசாயம் செய்யும் மனிதர்களும் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.